நம்மளுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நம்மளோட ஏஞ்சல்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு பாதுகாப்பர் இருக்கார், அதாவது ப்ரொடெக்டர்னு சொல்லுவோம். அப்ப எல்லா பிறப்புக்குமே பாதுகாப்பர் இருக்காருன்னு கேட்டாக்கா சத்தியமா இருக்கு. ஒரு உயிரினத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அப்ப எனக்கு இருக்கா? சத்தியமா இருக்கு. உங்களுக்கும் தான் இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு உயிர் ஆபத்து வருது, நம்மளுக்கு ஒரு டேஞ்சர் வரப்போகுதுன்னா நம்மளோட ஏஞ்சல் நம்மளை கான்டாக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஓகே, அது இப்படி கான்டாக்ட் பண்றாங்கன்னு நான் விவரமா நான் தெளிவா சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. ஒன்னாவது கனவு. இப்ப இந்த கனவுன்னு சொல்லும்போது இப்ப நம்ம தூக்கத்துல இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் கனவு வரும். இப்ப இந்த ஆக்சிடென்ட் கனவுன்னு பாத்தீங்கன்னா உனக்கு ஆபத்து வரப்போது, பார்த்து கவனமா இரு, அது அர்த்தம். அடுத்தது லைக் இறப்பு கனவு. இறப்பு கனவு வந்தாலே உன்னோட கஷ்டங்கள் இதோட தீரப்போது, உனக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது. இது யங்ஸ்டர்ஸ்க்கு. அதே ரொம்ப வயசானவருக்கு இறப்பு கனவு வருதுன்னா நம்ம லைஃப் முடிய போகுதுன்னு அர்த்தம். கவனமா இருங்க. ஓகே, அடுத்தது இந்த கனவுல பாம்புகள் வர்றது. இந்த பாம்புகள் வர்றது என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு ராகு இல்ல கேதுவோட தசை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப கவனமா இருக்கணும் ராகு இல்ல கேது தசை ஓடும்போது. ஓகே, அடுத்தது நம்ம வீட்டில் நம்ம தனியாக இருக்கும்போது ஒன்று ரூம் எல்லாம் சூடாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குளிராக இருக்கும். அவங்க ஏதோ சொல்ல வராங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் தான் ரெடியாக தயாராக இருக்கணும். ஓகே, அடுத்தது நம்ம தனியாக இருப்போம், பட் நம்ம கிட்ட ஆளுங்க நம்ம காதில் ஊதுற மாதிரி இருக்கும், ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும், நம்மளை தள்ளுற மாதிரி இருக்கும், நம்மளை தொடர மாதிரி இருக்கும். அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ண பார்க்குறாங்க மெசேஜ் பண்ணுறதுக்கு. அடுத்தது நம்மளுக்கு ஒரு பிடிச்ச பாடல் திடீர்னு அவங்க ப்ளே பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் மூட்டம், அது ஒரு சிச்சுவேஷன் சாங்காக இருக்கலாம், இல்லை நம்ம யாரோட பழகும் போது அந்த பாட்டை நம்ம ரொம்ப டீப்பாக கேட்டு நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸோ அது ஒரு வகை உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறது, ஜாக்கிரதையா இருங்கன்னு. ஓகே, அடுத்தது லவுடான சத்தம். பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவான சத்தமாக இருக்கலாம், அது ஒரு வகை. ஏதோ ஒரு ஜாமான் தொலைஞ்சு போயிருக்கும் எத்தனையோ வருஷமா, திடீர்னு பார்த்தா அந்த ஜாமான் உங்க கண்ணு முன்னுக்கு இருக்கும், அது மெயினான அறிகுறி. அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க உங்களை கான்டாக்ட் பண்ண பார்க்குறாங்கன்னு அர்த்தம். கவனமா இருங்க. ஓகே, அடுத்தது வீட்டில் திடீர்னு கண்ணாடி உடையிறது, படங்கள் நவுறது, அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் உளுந்து உடையிறது. மேபி அவங்க இறந்துருக்கலாம், மேபி அவங்க தூரத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வெளியூரில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அவங்க லாங் டிரைவிங் போயிருக்கலாம். அது ஒரு சைன் சொல்ல வருது ஆபத்தில் இருக்காங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று நடக்க போது, கவனமாக இருங்க, அது ஒரு சைன். ஓகே, அடுத்தது உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் இல்லை பெற்றோர்கள் திடீர்னு நீங்கள் வெளியாவீங்க, ராஜா இன்னைக்கு போவேனா ராஜா, மனசு ஒரு மாதிரியா இருக்கு, நீ போகாமல் இருந்த அப்பா கொஞ்சம் சந்தோஷம், நாளைக்கு போகலாமே. அது அப்பாவா சொல்லலாம், இல்லை அம்மாவா சொல்லலாம் உங்ககிட்ட, இல்லை நீங்கள் கட்டின மனைவியாக சொல்லலாம். ஓகே, அது அவங்க சொல்லலை, உங்களோட ஏஞ்சல் அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமா சொல்ல வச்சிருக்கு. நீங்களும் கேட்பீங்க, ஏன் என்ன கான்டாக்ட் பண்ணாமல் நேரம் அவங்கள கான்டாக்ட் பண்ணும், என்ன கான்டாக்ட் பண்ணலாமே. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் உங்களை எப்பயோ கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்களே. நீங்கள் கடவுள் பக்தி இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் இதெல்லாம் நம்பாதவங்களா இருக்கலாம். ஸோ யாரை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுமோ அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அதை நம்புறதுக்கு ரெடியா இல்லை. இதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது நம்ம வெளியே போகும்போது திடீர்னு காடி ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிடும். நல்லா இருக்கு காடி, புது காடி எல்லாம் இப்போ தான் சர்வீஸ் பண்ணி எடுத்தேன், காலைல ஸ்டார்ட் பண்ணி தூர பயணத்துக்கு போக போகிற ஒரு வாரத்துக்கு இல்லை 10 நாளைக்கு காடி ஸ்டார்ட் ஆகாது. எவ்வளோதான் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது. அது ஒன்று. திடீர்னு வீட்டில் பார்த்தா விளக்கு நின்று போகுது, அப்புறம் கரண்ட் எல்லாம் பிளிங்க் பண்ணுது. வெரி சிம்பிள், இன்னைக்கு நீ வெளியே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஏன் இது உங்களுக்கு புரிஞ்சுக்க இவ்வளோ நேரம் ஆகுது? ரிஸ்க் எடுத்து அப்படி போனால் ரிஸ்க் நம்மளுக்கு தானே. கவனமாக இருங்க. அடுத்தது வீட்டில் நம்ம விளக்கு ஏற்றிருப்போம், இல்லைன்னா நம்ம கேண்டல் ஏற்றிருப்போம். விளக்கு இல்லைன்னா கேண்டல் எல்லாத்தையும் நெருப்பு அது புகை மூட்ட ஆரம்பிக்குது. இப்போ நார்மலாக நெருப்பு நம்ம குத்து விளக்கு ஏற்றினா பார்த்தா வெளிச்சமாக இருக்கும். அதே நெருப்பு அது புகை மூட்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம், இல்லை இருக்குன்னு அர்த்தம். கவனமாக இருங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்தாக்கா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ ஓகே, நிறைய பேர் கேட்பீங்க, மெடிடேஷன் இப்படியா பண்ணுறது? நான் பிரபஞ்சத்தை
கனெக்ட் பண்ண பார்க்குற முடியல, எவ்வளோ மெடிடேஷன் பண்ணுற முடியல. ஓகே, சிம்பிளாக ஒரு டிப் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க இந்த வீடியோவில். ஒன்று, காலையில் முடிஞ்சால் நான் உங்களை 7 நாள் செய்ய சொல்ல, இந்த 7 நாளில் இந்த திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை மண்டே டு சண்டே அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாச்சும் இது முயற்சி பண்ணுங்கள். அது எனி டேஸாக இருக்கட்டும், ஆனால் 3 நாள் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு சூரியன் முன்னுக்கு வெறும் காலில் புல்லில் நடங்க, இல்லைன்னா புல்லில் நில்லுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு புல்லில் ஜஸ்ட் நில்லுங்க. ஓகே, நல்லா கையை கிளாப் பண்ணுங்க. இது த ஈஸியஸ்ட் வே நீங்கள் பிரபஞ்சத்து கூட கனெக்ட் பண்ண. சூரியன் முன்னுக்கு சூரியனோட அந்த ஒளி வந்து உங்கள் உடம்புல படும். நான் சொன்ன இது வாரத்தில் குறைஞ்சது 3 நாள் நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த ஏஞ்சல் உங்களை கான்டாக்ட் பண்ண பார்க்குது, அது உங்களுக்கு ஒன்றும் தெளிவான ஒரு பதில் கிடைச்சிடும். யாரெல்லாம் இந்த நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது தெரியுது, பட் கரெக்டான மெசேஜ் கிடைக்க மாட்டுது, இது உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக கிடைக்கணும்னா நான் சொன்ன அந்த சூரியன் முன்னுக்கு வெறுங்காலில் பேக் ஃபுட்டில் இந்த புல்லில் நின்று 15 நிமிஷம் உங்கள் உடம்பை சார்ஜ் பண்ணுங்கள். நல்லா கிளாப் ஹேண்ட் பண்ணுங்கள். எத்தனை வாட்டின்னு கேட்பீங்களா? 12 வாட்டி அடிங்க. 3 வாட்டி, 3 செட்டு 12 வாட்டி வெறுங்காலில் புல்லில் இருந்து அடிங்க. அட்லீஸ்ட் அந்த டைம் குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாச்சும் சூரியனோட உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உடம்பை சார்ஜ் பண்ணுங்க. உங்களோட கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஓகே, அடுத்தது, எனக்கு வீட்டில் வந்து ஹாப்பினஸ் இல்லை, என்னமோ வீட்டில் சம்திங் இருக்கிற மாதிரி இருக்குது. வீடு எப்போதும் சூடாக இருக்குது. எவ்வளோதான் ஏர்கான் போட்டிருக்கேன், நான் இருக்கிற இடம் வந்து மவுண்டன் மேலே, நான் இருக்கிற இடம் குளிரான இடம், பட் வீடு ஃபுல்லாகவே டல்லாக இருக்குது, சூடாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போனாலே தலைவலி, வீட்டில் தூங்கினாலே ரொம்ப கெட்ட கெட்ட கனவு வருது, ரொம்ப நைட் மேஸ் வருது, யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் உங்களுக்கு தோணுனா, உங்களுக்கு நைட்டு தூங்க முடியல, 2 மணி 3 மணி 4 மணி அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணிக்கிட்டு அப்படியெல்லாம் உங்களுக்கு இருந்தா, நான் ஒன்று தான் சொல்லுவேன். இப்பயே நீங்கள் டிக்டாக் ஷாப்பில் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் வாங்கி பாய்ங்க. ஓகே, இதை பாய்க்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, ஒன்றாவது உங்கள் வீடு வந்து சேஃபாக இருக்கும். இப்போ இந்த வீட்டில் அந்த மாதிரி ஒரு பயமாக இருக்குது, வீடு ரொம்ப சூடாக இருக்குன்னு சொன்னேன், இந்த கிறிஸ்டல் வாட்டரை இந்த மாதிரி பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நேராக ஸ்ப்ரே பண்ணுங்கள். உங்கள் வீட்டை என்டையர் வீடை ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த குட்டி பாட்டில் ஊற்றி எப்போதும் உங்கள் பாக்கெட்டில் இல்லை உங்களோட வேலைக்கு போகிற பேக்கில் ஸ்டாண்ட் பையாக வச்சுருங்க. இது உங்களை காப்பாற்றும் இந்த ஆபத்தாக இருந்தாலும். ஓகே, ஒன்றாவது வீடை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் உடம்புல ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பாருங்கள். உங்களோட வீட்டில் காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீடு பாருங்கள் எவ்வளோ கூலிங்காக இருக்கும், எவ்வளோ நிம்மதியாக தூங்குவீங்க, இந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. பட் ஏஞ்சல் சொன்ன அந்த நல்ல எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த நல்ல எனர்ஜியை தவிர்த்து இந்த கெட்டதுன்னு சொல்கிறல இந்த தீமைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வர சான்ஸே இல்லை. இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது உங்களுக்கு டிவைன் வைப்ரேஷன் தான் உங்களுக்கு மேக்சிமமாக கிடைக்கும். டிவைன்னு சொல்லுறது கடவுளோட அனுகிரக பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு மேக்சிமமாக கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 3 வருஷம் மலேசியாவிலும் சிங்கப்பூரில் கிடைக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பாய்ச்சிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் எனக்கு இதை பாய்ச்சி டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் நீங்கள் ஒன்றும் பாய்க்காமல் இருக்கீங்க? நான் சொன்ன அந்த ஸ்பிரிட்டோட சிம்டம்ஸ் இருந்தால், அந்த ஏஞ்சல் கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக தாக்கங்கள் இருந்தால், நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு ஒரே தீர்வு HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர். ஸோ யார் ஒன்றும் வாங்கலையோ ட்ரை பண்ணலையோ, ஷாப்பில் இருக்குது, டிக்டாக் ஷாப்பில் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக என்னோட கம்பெனியில் கூட வாங்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் விவரமாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். 036-291-2273 காசம் 16-291-2273. என்னோட ஒர்க்கிங் டைம் மண்டே டு ஃப்ரைடே காலைல 10லேருந்து 6 மணி வரைக்கும். முடிஞ்சால் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் போய் சேரும். நன்றி, வணக்கம். நமச்சிவாய். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நமச்சிவாய்.